22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு ஆல்மோஸ்ட் 10,000 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு. ஷாக்கிங்கா இருக்கு, கரெக்டா? ஆனா இந்த மாதிரி எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு இன்னும் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான ஃபினான்ஸ் டாபிக்ஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபினான்ஸ் வித் விஷ்ணு இப்பவே ஒரு ஃபாலோ பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட், இந்தியன் ருப்பியோட வேல்யூ யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா ரொம்பவே வீக்கன் ஆயிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னா குளோபலா கோல்ட யூஎஸ் டாலரை வச்சுதான் நிர்ணயிக்கிறாங்க. செகண்ட், உலகளாவிய விலையேற்றம் மற்றும் பொருளாதார குழப்பத்தினால இப்ப நடக்கிற டாரிஃப் வாரா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்த கிரைசிஸா இருக்கட்டும், மக்கள் எல்லாருமே கோல்ட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு வார் அண்ட் கிரைசிஸ்லயுமே கோல்டு கீழே போனதே கிடையாது. அது எப்பவுமே அதோட மதிப்புல அப்படியே இருக்கும், அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமா இருக்கும். இதனாலேயே கோல்டை ஒரு சேஃப் ஹெவன் அசெட்டா வச்சு எல்லாருமே அதுலயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இதுவும் இந்த விலையேற்றத்துக்கான ஒரு முக்கியமான காரணம். ஃபைனலா, இந்தியாவில் கலாச்சார ரீதியா அதுலயும் குறிப்பா திருவிழாக்கள்லையும் கல்யாணங்கள்லையும் பெண்கள் எல்லாருமே தங்கம் அணிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் எல்லாருமே ஒரே டைம்ல நினைக்கிறதுனால டிமாண்ட் கிரியேட் ஆகி அதனாலையும் தங்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன 3 காரணங்கள் தான் தங்கம் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள். இப்போ இருக்கிற 10,000 ரூபாய் இப்படியே இருக்குமா, இல்ல இன்னும் 11,000 12,000 அதிகரிச்சுட்டே இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.